விசிக வன்னியரசு அவர்கள் வந்து விமர்சனம் வச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் ஒரே தலைமை தான் அப்படின்னு பேசியிருக்காரு. அதே விமர்சனத்தை நம்மளும் வைக்கலாம். திமுகவுக்கும் விசிகாவுக்கும் வைக்கலாம். ஆனால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம தவிர்த்துட்டு போகிறோம். அவர் தொடர்ந்து வன்னியரசு அவர்கள் விசிகாவில் வித்தியாசமாக யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் அவங்கள பாஜக பி டீம் அப்படிம்பாரு. கமலஹாசன் சொல்லிக்கிட்டு இருந்தார். திமுக கூட்டணி வந்த பிறகு வந்து கமலஹாசனை சொல்கிறதில்ல. சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களை விமர்சனம் வச்சுட்டு இருக்காரு. முந்தானத்து வந்து விமான நிலையத்தில் திருமாவளவன் அவர்கள் தமிழக பாஜக தலைவரை சந்திச்சாரு. அவரோட கை குலுக்குனாரு. எல்முருகன் அவரோட கை குலுக்குனாரு. பொன்னாடை போர்த்தி வரவேட்டாரு. அதெல்லாம் நாங்கள் என்ன பிஜேபி பி டீம் தான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணுங்கிறதுனால விமர்சனம் வைக்கிறாரு. அந்த விமர்சனத்தை மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. யார் வந்து பாஜக கூட நேரடியாக மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்காங்க, யார் வந்து மக்களுக்கான ஒரு அரசியல் செய்கிறாங்கன்னு மக்களுக்கு புரியும். 2026 சரியான தீர்வு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசுவோம். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் பற்றி பேசுவோம். இங்கே இருக்கக்கூடிய போலி பிம்பங்கள் வந்து உடைக்கிறதுக்கான பணிகளை தொடர்ந்து செய்வோம்.